அத்தியாயம் 27. பாவம் மான்விழி, அவளுக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியல. இதுல எப்படி அவ டான்ஸ் ஆடுவா? பாவம் என மோனி தோழிக்காக வருத்தம் கொண்டாள். அவளுக்கு தெரியாதல்லவே அவள் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரி என்று. அவள் ஆட்டத்தை கண்டால் இவளை அசந்து விடுவாள் என்று அறியாமல் போனாள். ரொம்ப ஃபீலிங்கோ? விக்கி அவளை மேலும் கீழும் பார்த்தபடி கேட்டான். அவனுக்கு பல கவலை இருக்க அவளுக்கு இதுதான் பெரிய கவலையாக இருக்கும் போலும். பின்ன இருக்காதா? ஏற்கனவே அவ பயந்த சுபாவம். இதுல எப்படி அவ தெரியாத டான்ஸ் ஆடுவா சொல்லு? அவ ஆட வேணாம், பேசாம குவிட் பண்ண சொல்லலாம் என்று மோனி விழுக்காக காத்திருந்த நேரம் சரியாக உள்ளே வந்தாள் மான்விழி. மானே வா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீ டான்ஸ் என்று மோனி சொல்லும் முன் முந்தி கொண்டு பதில் சொன்னாள் மான்விழி. நான் டான்ஸ் ஆட போறதில்ல, நான் இதுல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன்னு சீனியர் கிட்ட சொல்லிட்டு வரேன் என்றாள் அவளுக்கு முன். மோனி குச்சி மிட்டாயை வாயில் வைத்தபடி பகபகவென்று முழித்தாள். ஒருவேளை தோழிக்கு மைண்ட் ரீடிங் செய்யும் பவர் வந்துவிட்டதோ என்று சந்தேகம் பிறந்தது அவள் குட்டி மூளைக்கு. மானே, ஆர் யூ ஷூர்? யோசிச்சுதான் சொல்றியா? எதற்கும் மறுமுறை சந்தேகமாக கேட்டுக்கொண்டாள். ஆமா, நான் இப்பவே போய் சீனியர் கிட்ட சொல்லிட்டு வரேன் என பேகை வைத்துவிட்டு நேராக வசீகரனை தேடி சென்றாள். மான்விழி அங்கிருந்து சென்றதும் அவள் கிளாஸில் இருந்த மற்ற மாணவிகள் எல்லாம் அவளை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டார்கள். இங்க இவ்ளோ பேர் இருந்தோம், இவ பேரு செலக்ட் ஆயிருக்கு பாரு. இவளுக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாது, அங்கே இங்கேயும் விழுந்து மொக்க வாங்குவா. இதுல இவ பரதம் ஆட போறலாம். காமெடியா இல்ல? இவ ஆடுனான்னு வையன், நம்ம மொத்த கிளாஸ் மானமும் போகும். எல்லாரும் நம்ம கிளாஸ் இந்த வருஷம் முழுக்க கேவலமா தான் பாப்பாங்க என்று அங்கிருந்து அத்தனை பேரும் மான்விழியை கிண்டல் செய்து சிரிக்க இது மோனிக்கு கோபத்தை தூண்டியது. மான்விழி பற்றி பேசியதும் அவள் கோபமாக எழுந்து சென்றாள் அவர்களை நோக்கி. அது எப்படி? அவள் தோழியை பற்றி பேசும்போது அவளால் அமைதியாக இருக்க முடியும்? ஏய், என்னடி பண்ற? விக்கி அவசரமாக எழுந்து ஓடினான். ஏய், என்னடி பேசுனீங்கப்போ? எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேர சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்கடி பின்னாடி பேசுறீங்க? உங்க பேரு வராம அவ பேரு வந்துருச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் காண்டு. அப்படியே வந்தாலும் என்னமோ நீங்களும் ஆடி கிழிக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க பெரிய நாட்டிய மங்கை பாருங்க. ஏய், நாங்க அவ்வளவுதானே சொன்னோம், உனக்கு எதுக்கு கோவம் வருது? நாங்க ஒண்ணு போய் சொல்லல. அவ ஆடினா நிச்சயம் நம்மள எல்லாம் அசிங்கப்படுத்ததான் போறா. அதனால அவகிட்ட சொல்லி மரியாதை அவளை விலக சொல்லு, இல்லனா எல்லாருக்கும் அசிங்கம் தான். அவர்கள் இதழ் வளைத்து நக்கலாக சொன்னார்கள். நான் அவளோட ஃப்ரெண்ட், அவளை பத்தி நீங்க தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும், நான் தட்டி கேட்பேன். அப்புறம் நீங்க என்னடி சொல்றது அவ ஆடக்கூடாதுன்னு? இப்ப சொல்ற, உங்க இத்து போன காதால நல்லா கேட்டுக்கோங்க. அவ ஆடுவா, அவளை தப்பா பேசின உங்க எல்லார் முகத்திலயும் கரிய பூசுவா பாருங்க என்று சவால் விட்டு சென்று தண்ணீர் பாட்டில் எடுத்து மொத்தமாக குடித்து முடித்தவளை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. அடியே, என்னடி பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் முன்னாடி தானே அவளை ஆட வேண்டாம்னு சொன்ன, இப்ப நீயே சவால் விட்டு வந்திருக்க. மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல உனக்கு அம்னிஷியா அதுவும் இருக்கா? எதுக்கடி இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அவகிட்ட கேட்காம சவால் விட்டு வர்ற. அவ என்ன சொல்வான்னு யோசிச்சு பாத்தியா? விக்கி நெற்றியை பிடித்தபடி பதட்டமாக பேசி அவளை திட்டிக் கொண்டிருந்தான். ஆமா, நான் தான் சொன்னேன், அது அவளை மத்தவங்க அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணி பேசும்போது அவங்க முன்னாடி நிச்சயம் அவ ஆடியே காட்டணும். அவளால முடியாதுன்னு சொல்ல இவங்க யாரு? சுண்டக்கா பசங்க. அவ ஆடுவா என்றாள் உறுதியாக. ஆனா பரதம் ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லடி. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம், அதுவும் ஒரே நாள்ல கத்துக்கிட்டு எப்படி ஆட முடியும்? அதுக்கு தான் யூடியூப் இருக்கே. நம்ம பிரபுதேவா சார் ஒரே நாள்ல பரதம் கத்துக்கிட்டு காலாலே எப்படி படத்தை வரைவார். காதலன் படத்துல பாக்கல? அடிய குட்டி பிசாசு, அது படம். அது மட்டும் இல்லாம அவர் டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். இங்க பாரடி, நீ பாட்டுக்கு சபதம் போறா சாதம் வடிக்கிறான்னு அவளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காத. அவ ஒன்னும் பிரபுதேவா மாஸ்டர் கிடையாது, சிவனோட சிஷ்யையும் கிடையாது, புரியுதா? விக்கி அவளை எச்சரிக்கை செய்தான். ஆனாலும் மோனி கேட்கவில்லை, அவள் உறுதியாக இருந்தாள். வசீகரன் ஹாஸ்பிட்டலில் பேஷண்டை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று வந்து நின்ற மான் கண்டு அவன் கோர்ட்டை கழட்டியபடி வெளியே வந்தான். வாங்க வெளி மேடம் என்றவன் அவளை தனியே அழைத்து சென்றான். சீனியர். வேகமாக வந்தவள் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்வதென்று தெரியாமல் தயங்கினாள். அவன் புருவம் உயர்த்தி பார்த்தான். இங்கே யாரும் இல்ல என்று அவளுக்கு ஞாபகப்படுத்தினான். மிஸ்டர் ஜோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவள் துப்பட்டாவை போட்டு கசக்கியபடி சொன்னவளை பார்த்ததும் அவனுக்கு புரிந்து போனது அவள் எதற்காக வந்திருப்பாள் என்று. என்ன, நான் டான்ஸ் ஆடல, குவிட் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியா என்று சரியாக சொன்னவனை கண்டு அவள் குண்டு கண்கள் இன்னும் பெரிதாக விரிந்தது. அவள் ஷாக்காகி நிற்கும் நேரம் வசி அவளுக்கு காஃபி வாங்கி வந்தான் சூடாக. அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். எப்படி மிஸ்டர் ஜோ? அந்த ஷாக் சற்றும் விலகாமல் கேட்டாள். தெரிஞ்ச விஷயம்தான், அவன் சாதாரணமாக சொன்னான்.
ஆமா மிஸ்டர் ஜோ, அதேதான். என்னால அதுல ஆட முடியாது. அவள் கொஞ்சம் தயங்கியபடி சொன்னாள். ஃபர்ஸ்ட் குடிவெளி, அப்புறம் பேசலாம் என்று அவன் அந்த காஃபியை ரசித்து குடித்தான். மான்வெளி அந்த காஃபியை 2 சிப் அருந்தியபடி அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா என்று தயங்கினாள். என்ன, அவன் ஆடக்கூடாதுன்னு சொன்னானா என்று சரியாக கேட்டான் வசி. அவன் அதையும் அறிந்து வைத்திருந்தான். காஃபி குடித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவன் அப்படி கேட்டதும் பட்டென புரையேறிவிட்டது. என்று இருமினாள். அந்த காஃபி கப்பை ஓரம் வைத்தவன் அவள் தலையில் தட்டி கொடுத்தான். அதுவும் அவளுக்கு வலித்துவிடக் கூடாது என்று மெதுவாகத்தான் தட்டி கொடுத்தான். லுக்குவெளி, நீ நேத்து கேட்டல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும்னு? உன் கண்ணுதான் சொல்லுச்சு. மான்வெளி இருமியதால் கண்கள் இரண்டும் கலங்கி போக வசியை திரும்பி பார்த்தாள். கண்ணா? ஆமா, உன் கண்ணுதான் சொல்லுச்சு. பொதுவா பரதம் ஆடுறவங்க கண்ணை பார்த்தாலே தெரியும். உன் கண்ணை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் கேட்டேன். உன் திறமை உனக்குள்ள முடியக்கூடாது விழி, அதை எல்லாரும் பார்க்கணும், முக்கியமா நான் என்றதும் விழி அவன் கண்களை பார்த்தாள். எனக்கு நீ ஆடுறத பார்க்கணும் விழி. மத்தவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஆடுவியா என்றான் அழகாக கண்களை சிமிட்டி. மான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தயக்கமாக கையை பிசைந்து கொண்டாள். நான் உனக்கு கட்டாயப்படுத்தல விழி, பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ஆடுறதும் ஆடாததும் ஓ விருப்பம், அதுல நான் கம்பல் பண்ணல. ஆனா ஆடுனா நல்லா இருக்கும்னு சொல்ற, யோசிச்சு சொல்லு என்றான் அந்த புன்னகை விலகாமல். விழி எழுந்து நின்றாள். நான் கிளாஸ் போறேன் மிஸ்டர் ஜோ. சரி என்றான் தலையசைத்து. 2 எட்டு எடுத்து வைத்தவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். ஆமா, அத்தனை பேர்ல எப்படி சரியா என்னோட நேம் எடுத்தீங்க? இந்த சந்தேகம் அவளுக்கு நேற்றிலிருந்தே இருந்தது. பசி முடியை கோதியபடி எழுந்து நின்றான். ஏன்னா அதுல இருந்த எல்லா சீட்லயும் உன் பேர் மட்டும்தான் எழுதியிருந்த. ஆளை முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் போட்டியே ரெடி பண்ண. மான்விழி அவனை செல்லமாக முறைத்தாள். வசி சிரித்தான். அவன் சிரிப்பில் அவள் கொஞ்சம் தடுமாறினாள். ஆனால் பட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு கிளாஸ் நோக்கி நடந்தாள். இப்பொழுது அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளுக்கு இருவர் சொன்னதும் மனதில் ஓடியது. எனக்கு நீ ஆடுறத பார்க்கணும் விழி, மத்தவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஆடுவியா என்று வசீகரன் சொன்னதும், நீ ஆடுறத நான் மட்டும்தான் பார்க்கணும், என்ன தவிர யாரும் அதை பார்க்க கூடாது. அதை நான் அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன். நீ ஆடக்கூடாது, புரியுதா என்று தீரன் சொன்னதும் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. யார் சொல்வதை கேட்பது என்று தெரியாமல் குழம்பி போயிருந்தாள். அத்தியாயம் 28. என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போன மான்வழி அதை யோசித்த வண்ணமே கிளாஸுக்கு வர அவள் கையை பிடித்து இழுத்து தன்னருகே அமர வைத்தாள் மோனி. ஏய், என்னடி சொல்லிட்டு வந்துட்டியா சீனியர் கிட்ட? அவசரமாக கேட்டாள். சொல்லிட்டேன். மான் அவன் சொன்னதை யோசித்தபடி தயக்கமாக சொன்னாள். இதுக்கடி சொன்ன? மானே, இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உனக்கு பரதத்துக்கு ஆனா அவனா கூட தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க முன்னாடி நீ ஆடியே ஆகணும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், நீ ஆடியே ஆகிற, புரியுதா? மோனி உறுதியாக சொன்னதை கேட்டு இன்னும் குழம்பினாள் மான்வெளி. என்னடி நீயும் இப்படி பேசுற? ஆனா நான் எப்படி? அவள் தயக்கமாக பார்த்தாள். இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காத. நான் உன் ஃப்ரெண்டு தானே. அது உண்மைன்னா நீ ஆடிதான் ஆகணும். எனக்கு ஒண்ணு தெரியுமே, ஆடு. பார்க்க முடிஞ்சா பார்க்கட்டும், இல்லைன்னா எல்லாரும் போட்டியை கட்டி கிளம்பட்டும். அப்படி இல்லைன்னா தூக்குல தொங்கட்டும். ஆனா நீ ஆடணும், அது மட்டும் உறுதி. அவங்க என்னடி உன்னால முடியாதுன்னு சொல்றது? என் மானால எல்லாமே முடியும். இதோ என் மான் எப்படி ஆடுறா பாருங்கன்னு நெஞ்சு தட்டி சொல்லணும்னா என்று மோனி அதில் உறுதியாக நின்றாள். மான், நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய். அவ லூசு, அப்படித்தான் ஏதாவது செய்வா என்று விக்கி மோனியின் தலையில் கொட்டினான். ஒரு பக்கம் வசீகரன் சொன்னதும் இன்னொரு பக்கம் தீரன் சொன்னதும் அவள் மண்டையில் வண்டு போல குடைந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் மோனி வேறுபடி உளறி கொண்டிருக்கிறாள். அவளால் தீரனை தாண்டி எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அன்று முழுவதும் அவளால் கிளாஸ் கவனிக்கவே முடியவில்லை. அவள் இதையே யோசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவளை கேண்டீன் அழைத்து சென்றாள் மோனி. நீரு, நான் காஃபி வாங்கிட்டு வரேன் என்று மோனி எழுந்து செல்ல யோசனையாக இருந்த மான்வெளி மீது வேண்டுமென்றே ஜூஸை கொட்டினாள் மான்சி. மான்வெளி பதறிக்கொண்டு எழுந்து நின்றாள். ஐயையோ, தெரியாம பட்டுச்சுன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுதான் ஊத்துன, என்னடி பண்ணுவ என்றாள் நக்கலாக. அவள் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். கேள்விப்பட்ட வெல்கம் டான்ஸுக்கு ஓம் பேரு தான் வந்துச்சோ? நீ பரதம் ஆட போறியா? கேட்கவே கேவலமா இருக்கு. இதுல நீ ஆடுறத பார்த்தா அப்புறம் கண்ணு ரெண்டும் அவிச்சு போனாலும் ஆச்சரியம் இல்ல. ஓ முகரையெல்லாம் எவண்டி பாப்பா? பரதத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு?
என்று நக்கல் செய்து சிரிக்க சுற்றியிருந்த அத்தனை பேரும் மான்வழியை பார்த்து சிரித்தார்கள். அவர்களுக்கு இதுதான் வேலை. ஏதாவது சொல்லி மானை கிண்டல் செய்து அவளை அவமானப்படுத்த வேண்டும். அதை பார்த்து 4 பேர் கைத்தட்டி சிரித்து அவளை கேவலப்படுத்த வேண்டும். அதில் அவள் மனம் புண்பட வேண்டும். இங்க பாரு, உன்னால முடியாது, அதனால நீயே அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு. அசிங்க பிடிச்சவளே, ஆளை பாரு என்று திட்டிவிட்டு செல்ல மான்விழி அப்படியே அதே இடத்தில் அசையாது நின்று கொண்டிருந்தாள். சுற்றி இருந்த அத்தனை பேரும் அவளை பார்த்து கேலி செய்து சிரிப்பதை அவளால் உணர முடிந்தது. காஃபி வாங்கி வந்த மோனி மான்வழி நின்ற நிலையை கண்டு கையில் இருந்த காஃபி கப்பை கீழே போட்டுவிட்டு பதட்டமாக அவள் அருகே ஓடி வந்தாள். மானே, என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? ஏய், எதுக்கு சிரிக்கிறீங்க? ச்சே, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க. ஏன் எல்லாரும் இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இருக்கீங்க? அவளை கஷ்டப்படுத்துறதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? உங்களை என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க. நீ வா மானே, இதுங்க கிடக்குதுங்க என்று அவளை அழைத்து சென்றால் அந்த மரத்தடிக்கு. என்ன மானே இப்படி இருக்க? நீ அமைதியா இருந்தா இவங்க எல்லாரும் இன்னும் உன்னை அதிகமா தான் டீஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே உனக்காக ஒருத்தங்க வர முடியாது மானே. நீ தனியா தைரியமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அவங்க எல்லாரும் வேணும்னு தான் பண்றாங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு மானே. வேணாம் மானே, வேணவே வேணாம். நீ ஆடுறதுக்கு முன்னாடியே உன்னை இப்படி கேலி பண்றாங்க. நீ மட்டும் சரியா பண்ணலனா அதை வச்சு அவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கிண்டல் பண்ணுவாங்கடி. வருத்தமாக சொன்னவள் அவள் கர்ச்சீஃப் கொண்டு அவள் உடலை சுத்தம் செய்து விட்டாள். மான்வெளி ஒரு விரக்தி புன்னகையுடன் திரும்பி பார்த்தாள். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு மோனா. நான் இப்போ இல்ல, 17 வருஷமா இதெல்லாம் பாக்குறேன். எல்லாமே எனக்கு பழகிருச்சு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன ரேகிங் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாவே நான் பார்த்திருக்கேன். பார்த்து பார்த்து வெறுத்து போச்சுடி எனக்கு என்றாள் விரக்தி சிரிப்புடன். மோனி அவசரமாக அவளை அணைத்து கொண்டாள். மானே, கஷ்டமா இருக்குடி. உன்னோட மனசு இவங்க யாருக்கும் புரியாது. நீ நல்லபடி. இவங்க உன்னை என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை காயப்படுத்தட்டும். ஆனா உன் கூட நாங்க இருக்கோம் என்றால் அவளை அணைத்தபடி. அந்த காலேஜ் முழுக்க இது மட்டும்தான் பேச்சாக இருந்தது. இது இன்ஜினியரிங் பிளாக்கில் இருக்கும் விகாவுக்கும் சென்றது. என்ன, அந்த சனியன் டான்ஸ் ஆட போகுதா? அவளுக்கு இது ஒண்ணுதான் கேடா. இப்போ வரட்டும் வீட்டுக்கு, அப்ப வச்சுக்கிற அவள. இந்த விஷயம் ப்ரோக்கு தெரியுமா இல்லையா? உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணுமே என்று விகாவும் கருகி கொண்டாள். அந்த காலேஜில் இருந்து பலர் அவளை ஒரு மாதிரி நக்கல் பார்வை பார்த்தார்கள். இன்னொரு பக்கம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடும் தயாராகி கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வந்த மான்வெளி அங்கு ஹாலில் அமர்ந்திருந்த விகாவையும் வினயையும் பார்த்ததும் புரிந்து கொண்டாள் அவர்களுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது என்று. அவள் பேகை கூட கீழே வைக்கவில்லை. அடுத்த நொடி மான்வெளியின் முடியை கொத்தாக பிடித்தாள் விகா. ஹா! வலியில் முகம் சுளித்தாள் மான்வெளி. அவளின் நீளமான கூந்தல் ஒவ்வொரு முறையும் அவள் கைகளில் சிக்கிக் கொண்டு படாத பாடு படுகிறது. ஏண்டி, என்னமோ டான்ஸ் ஆட போறியாமே? காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல கூத்தடிக்க போறியா? கொஞ்சம் வெளியே போனதும் உன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுட்ட, அப்படித்தானே? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, உன்னை படிக்க அனுப்புனாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்னடி லுக்கு, பல்ல தட்டி கொடுத்துருவேன் என்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். இதனால் மான்வெளி கீழே போய் விழுக அவள் கைகளில் ஷூ காலால் மிதித்தான் வினய். ஹே, இங்க பாரு, நீ ஆடக்கூடாது. டான்ஸ் ஆடி அங்க இருக்க ஆம்பளைங்க எல்லாரையும் மயக்கி கைக்குள்ள வச்சுக்கலான்னு பாக்குறியா? கேடு கெட்டவ தானே நீ. அதை செஞ்சாலும் செய்வடி. கொஞ்சம் அழகா இருக்கான்னு திமிரு வந்துருச்சு போல. எத்தனை பேரை மயக்கி வச்சிருக்க என்று அவள் கைகள் சிவக்கும்படி அமுக்கினான் வினய். அவளுக்கு வலியில் கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டது. என்னானாலும் அவள் சத்தம் வந்துவிடும்படி கூட அழுகக்கூடாது. உணர்வுகளை கூட வெளிக்காட்ட முடியாத நிலை அவளோடது. டேய், என்னடா பேசுற? இவளை பார்த்து நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட மயங்க மாட்டான். அவ்வளோ கேவலமா இருக்கா. இதுல காலேஜே மயங்கும் பாரு. இவ என்ன பெரிய தீபிகா படுக்கோனா இல்ல ஆலியா பட்டா? கேவலம் இந்த வீட்டு வேலைக்காரி இவ. ஏய், நீ மட்டும் ஆடுடி, அப்புறம் இருக்கு உனக்கு. அதுக்கப்புறம் உண்மையான நரகம் என்னன்னு பாப்படி நீ என்று அவள் கன்னத்தில் இன்னொரு அடி ஓங்கி அறைந்துவிட்டு சென்றாள் விகா. சிவந்திருந்த கைகளை அந்த வாஷ்பேஷனில் கழுவிய மான்வெளிக்கு கண்கள் இரண்டிலும் இருந்து கண்ணீர் அருவியாய் வெளியேறி கொண்டிருந்தது. அதை துடைத்து விட்டவள் அந்த வலியுடன் வீட்டு வேலைகளை பார்க்க துவங்கினாள். அவளுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று புரியவில்லை அவளுக்கு. தீரன் என்று வீட்டுக்கு தாமதமாகத்தான் வந்தான். டே தீரா, இங்க வா. ஹாலில் அமர்ந்திருந்த அவன் அன்னை ராஜேஸ்வரி அழைத்தார். வாட் மாம்? தீரன் அவன் அன்னை அருகே வந்து அமர்ந்தான். இவ்ளோ நேரம் எங்க இருந்த? எதுக்கு கண்ணு செவந்திருக்கு? ட்ரிங்க் பண்ணியா? அவர் சிறு கண்டிப்புடன் பார்த்தார். நோ மாம். அவர் மகனை சந்தேக பார்வை பார்த்தவர் அவர் கணவர் வாசலில் வருவதைக் கண்டு அவசரமாக தீரனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார்.
தீரன் அங்கிருந்து போகும்போதே மான்விழிக்கு கஞ்சாடி காட்டிவிட்டுதான் சென்றான். ரூமுக்கு வா என்பதே போல. இப்பொழுதுதான் இருவரும் முடிந்த அளவுக்கு அடித்துவிட்டு சென்றார்கள். இனி இவன் என்ன பாடுபடுத்த போகின்றானோ என்று விரக்தியாக சிரித்துக் கொண்டவள் அவனுக்கு பால் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் செல்ல தீரன் அவசரமாக அவள் கையை பிடித்து இழுத்தான். அத்தியாயம் 29. திடீரென்று தீரன் அவள் கையை பிடித்து இழுக்கவும் பதறி போனாள் மான்விழி. ஒரு மாதிரி பயந்த கண்களுடன் மிரண்டு போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் தீரன் அவள் காயம்பட்ட கைகளை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தான். இந்த காயம் எப்படி வந்தது என்றான் சற்று முன் வினை ஏற்படுத்திய காயத்தை பார்த்தபடி. அவன் கண்கள் அந்த காயத்தை கூர்மையாக ஸ்கேன் செய்தது. அது என்று திணறியவள் வாய்க்கு வந்த பொய்யை சொன்னாள். உண்மையை மட்டும் சொன்னால் அடுத்த அவள் நிலை அவ்வளவுதான். இதைவிட பெரிய காயத்தை கொடுத்து விடுவார்கள் அவளுக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்க முயன்றாள். தெரியாம கதவுல கைய நச்சுக்கிட்ட என்று பொய் சொன்னாள். கைக்கு சொல்லலாம், ஆனால் கன்னத்தில் இருந்த விக்க அடித்த காயத்துக்கு என்ன பொய் சொல்வாள்? அதுவும் தீரன் நம்பும்படி எப்படி சொல்வாள்? ஓஹோ, அப்போ கன்னத்திலையும் அப்படிதான் நச்சுக்கிட்டியா? ஏன் அவளை உற்று பார்த்தபடி கேட்டான். அவனுக்கு தெளிவாக புரிந்தது மான் எதையோ மறைக்கிறாள் என்று. அவன் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? இல்ல, அது என்று திக்கியவளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தலையை குனிந்து கொண்டாள். நீ ஆடலன்னு சொல்லிட்டியா? அவன் போனை பார்த்தபடி கேட்டான். அவள் அமைதியாக நின்றாள். உன்கிட்டதான் கேக்குற. ஏன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். சொல்லிட்ட தயக்கமாக சொன்னாள். இல்லை என சொன்னால் அவன் முன்னாடி நிற்க முடியுமா என்ன? நல்லது, இந்த முடிவுல மாறாம இரு, இல்லனா என்னோட முடிவு விபரீதமா இருக்கும் என்றான் அவளை மிரட்டும்படி. அவள் சரி என்று தலையாட்டினாள். சரி போ என்றவன் அவன் ஒளித்து வைத்திருந்த ஒரு வெள்ளை பவுடர் போல இருந்த ஏதோ ஒன்று எடுத்து மூக்கில் வைத்து உறிஞ்சினான். அது என்னவென்று மான்விழிக்கு புரியவில்லை. அவள் கொஞ்சம் வினோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் அதை. என்ன இது, பவுடர் மாதிரி இருக்கு. முகத்துல போடுற மாவெடுத்து எதுக்கு மூக்குல போடுறாரு? இவருக்கு என்னதான் ஆச்சு என்றபடி குழப்பமாக அந்த கதவருகே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மான். உன்கிட்டதான் சொன்ன, போடி என்றான் இந்த முறை கர்ஜனையாக. அவ்வளவுதான். அடுத்த நொடி அவள் அங்கு நிற்பாளா என்ன? ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடியே விட்டாள். கண்கள் சொருக அமர்ந்திருந்த தீரன் அவன் முன்னே வந்து நின்ற வினையை நிமிர்ந்து பார்த்தான் மெல்ல. சொல்லு ப்ரோ, எதுக்கு வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா என துடுக்குத்தனமாக கேட்டவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் தீரன். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை போலும். அவன் அதிர்ச்சியுடன் தீரனை திரும்பி பார்த்தான். இன்னொரு முறை அவளை ஏதாவது பண்ணுங்க, உங்களை கொன்னு புதைச்சிருவேன். அவன் என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா அவ காயத்துக்கு காரணம் நீங்க தானே தெரியும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவளை ஏதாவது செய்யணும்னா நான் பாத்துக்கிறேன், ஆனா நீங்க அவளை நெருங்க கூடாது, புரியுதா? மிரட்டலுடன் சொன்னவனை பார்த்து மெல்ல அவன் தலை ஆடியது சரி என்பதனை போல. வினை பல்லை கடித்து கொண்டான். மவளே, அவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? உனக்கு இருக்குடி, நான் யாருன்னு கண்டிப்பா உனக்கு காட்டுவேண்டி. தீரன் அடித்த கன்னத்தை தடவி கொண்டபடி கடுப்புடன் சொல்லிக் கொண்டான் வினை. அடுத்த நாள் காலேஜ் போனது முதல் வேலையாக வசீகரனை தேடி போனவள் ஆடமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். வசீகரனோ அதை கண்டு கொள்ளாமல் கிட்டாரில் ஏதோ சரி செய்து கொண்டிருந்தான். சீனியர், நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன், பிளீஸ் கொஞ்சம் கேளுங்க என்று அவளும் பலமுறை சொல்லிவிட்டாள். அவன் புருவம் உயர்த்தி பார்த்தான். சாரி மிஸ்டர் ஜோ, நான் ஆடல, பிளீஸ் என் நேம ரிமூவ் பண்ணிடுங்க. அவன் அப்பொழுதும் கண்டு கொள்ளவில்லை. மிஸ்டர் ஜோ, நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது விழி. அவன் கிட்டாரில் எதையோ சரி செய்தபடி அவளை நிமிர்ந்து பாராமல் பதில் சொன்னான். அப்ப எடுத்துருங்க. அவன் நிமிர்ந்து பார்த்தான். உன் முடிவை நீ சொல்லிட்டல, நீ போ. ஆனா நான் கடைசி வரைக்கும் நேம் எடுக்க மாட்டேன். எனக்கு வெளி மேல நம்பிக்கை இருக்கு. அவ நிச்சயம் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டா. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் கேட்டு எப்படி அவ பண்ண மாட்டேன்னு சொல்வா? கண்டிப்பா அவ பண்ணுவா. அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டு அந்த கிட்டாரில் எதையோ ரிப்பேர் பார்த்து கொண்டிருக்க இவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. மிஸ்டர் ஜோ, ஒரு மாதிரி கனிவான குரலில் சோகத்தை நிரப்பி அழைத்தாள். நீ கிளாஸ் போவழி, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை எதிர்பார்ப்பேன். அவன் மறுபடியும் அதையே சொல்ல அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் மான்விழி வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். வசீகரன் மெல்ல அவள் போன திசையை நிமிர்ந்து பார்த்தான். அவளை நெருங்கி வராதன்னு சொன்னதான் ஞாபகம். அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட சத்தத்தில் திரும்பி பார்த்தான் வசி. தீரன் தான் தலையை சாய்த்து அந்த மரத்தில் சாய்ந்து நின்று வசியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை கூர்மையாக அவனை சல்லடை போட்டது. உனக்கு அதுல என்ன பிரச்சனை தீரன்?
வசீகரன் அதை சொல்லிக் கூட முடிக்கவில்லை. அடுத்த நிமிடம் தீரன் பாய்ந்து வந்து அவன் சட்டையை பிடித்து தூக்கி இருந்தான் அலேக்காக. வசீகரன் கண்களில் பயம் இல்லை, ஆனால் தீரன் கண்களில் வெறி இருந்தது. அதுவும் சாதாரண வெறி அல்ல, அது கொலை வெறி. பிரச்சனை தான்டா, நீ அவளை நெருங்கி வர்றது எனக்கு பிரச்சனை தான். அவ ஆடணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாருடா வெண்ண? அவ ஆட மாட்டா, என் பேச்ச மீறி அவ ஆடவே மாட்டா. இப்போ சொல்றேன், என் பொறுமைய சோதிக்காத. அவளை விட்டு விலகியேறு, இல்லனா அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன். வசீகரனுக்கு மூச்சு முட்டியது. தீரன் அவனை கீழே விட்டான். வசீகரன் இருமிக் கொண்டிருந்தான். அப்பொழுதும் அமைதியாக இருக்காதவன், அவன் நிச்சயம் ஆடுவா எனக்காக என்று தீரனை சீண்டிவிட, அவ்வளவுதான். வெறியான தீரன் அவன் மூக்கில் ஒரு குத்து விட்டான். அவனுக்கு சில்லு மூக்கு உடைந்து ரத்தம் வெளியே வந்தது. அப்பொழுதும் சிரித்துக் கொண்டிருந்தான். டேய், உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா என்று அவன் வயிற்றில் வலிக்கும்படி ஓங்கி குத்தினான் தீரன். வசீகரன் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்து இருமினான். விழி ஆடுவாடா எனக்காக என்று இருமிய போதும் வசி சிரித்துக் கொண்டே சொன்னான். அந்த காலேஜில் இருக்கும் அத்தனை பேரும் தீரனை கண்டால் மிரண்டு போவார்கள். அவனை எதிர்த்து நிற்க பயம் கொள்வார்கள். அதிலும் தீரன் அளவுக்கு வசிக்கு உடல் பலம் இல்லை. என்றாலும் அவனை கண்டு அவனுக்கு பயமும் இல்லை என்பதுதான் உண்மை. தீரன் மண்டை சூடானது. முதல் முறை ஒருத்தன் தன்னை எதிர்த்து நிற்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அவனால். வெளியா? என்னடா மயிறு செல்ல பேர் வச்சு கூப்பிடுற? செத்தடா நீ, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உனக்கு பொறுமையா சொன்ன பாத்தியா? ஏன் தப்புதான்டா. உன்னை அன்னைக்கே போட்டு வெளுத்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த தீரன் யாருன்னு என்று அங்கிருந்த கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்க பாய்ந்தான் தீரன். அப்பொழுது சரியாக அந்த பக்கம் வந்த சிலர் தீரனை பிடித்துக் கொண்டார்கள். தீரா, விடு விடு என்று அவனை பிடித்துக் கொண்டார்கள். இந்த பக்கம் வசியின் நண்பர்கள் வந்து வசியை தூக்கி பிடித்தார்கள். டேய் வசி, ஏன்டா அப்படி பண்ற? இப்ப எதுக்குடா அவனை சீண்டி பாக்குற? அமைதியாருடா. டேய், அவளை விட்டு தள்ளியருடா கொப்ப மவனே, இல்லனா உன் சாவு என் கையால தான்டா. உன்னை கொன்னு புதைச்சிருவேண்டா. துள்ளினான் தீரன். அத்தனை அடி வாங்கிய போதும் மூக்கில் எட்டி பார்த்த காயத்தை துடைத்தபடி சிரித்தான் வசீகரன். பேசுவேண்டா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, சற்றும் பயமில்லாமல் சொன்னான் வசீகரன். டேய் பொறம்போக்கு, உன்னை விட மாட்டேன்டா. டேய் டேய் விடுங்கடா என்ன என்று கோபத்தின் உச்சியில் துள்ளிய தீரனை அவன் நண்பர்கள் சேர்ந்து அந்த பக்கம் தூக்கி கொண்டு செல்ல வசீகரன் மெல்ல அவன் மூக்கில் வடியும் ரத்தத்தை துடைத்துக் கொண்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை செல்ல பேர் வச்சு கூப்பிடுவான்? இதுக்கெல்லாம் காரணம் அவதான் என்று தீரன் அவசரமாக மான்வெளியை தேடி சென்றான். அவளுக்கு பொழுது லைப்ரரி பீரியட் என்பதனால் அவளும் மோனியும் சில புக்ஸ் எடுப்பதற்காக அப்பொழுதுதான் லைப்ரரி நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். மோனி முன்னே நடக்க அவளுக்கு பின்னே மோனி பேசியதை கேட்டபடி நடந்து சென்றாள் மான்வெளி. அவர்கள் படிக்கட்டுகளில் நடந்து செல்லும் போது அடுத்த படியில் கால் வைக்க போன மான்வெளியை அப்படியே வாயை பொத்தி குண்டுக்கட்டாக அங்கிருந்து தூக்கி சென்றான் தீரன். இது தெரியாமல் மோனி மட்டும் தனியாக பேசிக் கொண்டு சென்றாள் அவள் பாட்டுக்கு. இங்கே தீரன் மான்வெளியை வாயை பொத்தி காலேஜிலிருந்து சற்று தனித்திருந்த பாலடைந்த லெபார்டரிக்கு தூக்கி வந்தான் அவளை. அத்தியாயம் 30. தீரன் இப்படி தூக்கி வரவும் பதறிப்போன மான்வெளி மிரண்ட விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தீரனுக்கு எங்கிருந்துதான் அத்தனை கோபம் வந்ததோ, அவள் கழுத்தை இறுக்கி பிடித்து அப்படியே அந்தரத்தில் தூக்கி விட்டான் அவளை. அவன் எதற்கு தூக்கி வந்தான், எதற்கு இப்படி நடந்து கொள்கிறான் என்று ஒன்றும் புரியாமல் பயந்து போன மான்வெளி சிறு பிள்ளையாக முழித்தாள். உன்கிட்ட நான் என்ன சொன்ன? அவனை விட்டு தள்ளிரு, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே சொன்ன. அவனை எதுக்கு பார்த்த? எதுக்கு அவன் கூட பேசுன? அவன் என்னமோ உன் லவ்வர் மாதிரி செல்லமா கூப்பிடறான். நீ ஆடுவேன்னு அவ்வளவு உறுதியா என்கிட்ட சொல்றான். என்னடி நடக்குதுங்க? உங்க 2 பேருக்கும் நடுவே என்னடி நடக்குது? வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடி அவன் உனக்கு வசியம் வச்சான்? இல்ல நீ என்னடி அவனுக்கு மந்திரம் போட்ட? என் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லுடி என இன்னும் அவள் கழுத்தை இறுக்கி பிடிக்க அவளுக்கு கண்கள் இரண்டும் சிவந்து மூச்சுக்கு தடுமாறினாள். அவள் முகம் சிவந்து விட்டதை பார்த்தவன் மனம் கொஞ்சம் கனிவு அடைய அவளை கீழே விட்டான். அவளின் நிலை கண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு அங்கும் இங்கும் நடந்தவன் சிகரெட் எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்தான். அப்படியும் அவனால் நார்மலாகவே முடியவில்லை. முடியை கோதி கொண்டவன் பெருமூச்சு விட்டான். கீழே விழுந்தவள் மூச்சுக்கு சிரமம் கொண்டு இருமிக் கொண்டிருந்தாள். சிவந்து போயிருந்த கண்களில் அதைவிட அதிகமாக பயமும் கூடி போயிருந்தது. உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? என்ன காலேஜ் வந்ததும் கொழுப்பு கூடி போயிருச்சா? முகம் பார்த்து பேச கூட பயப்படுவ. ஆனா அவன் முன்னாடி நின்னு அவ்வளோ நேரம் பல்ல காட்டி பேசிட்டு இருக்க, அப்படியே கண்ணத்தோட சேர்த்து அப்பணும்னு தோணுது என்று அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளை எரிக்கும் பார்வை பார்த்தான்.
மிரண்டு போனவள் அப்படியே காலை மடக்கி பயந்து போய் அமர்ந்திருந்தாள். அவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றான் நீ ஆடுவனு. இப்போதான் அவன் மூஞ்சிய அடிச்சு பேத்துட்டு வந்திருக்கேன். அவனை அடிச்ச எனக்கு 1 அடிக்க 5 நிமிஷம் தாங்காது. என் 1 அடிக்கு தாங்குவியா நீ? செத்து போயிருவ. அவளை தூக்கி வந்தது பற்றியோ இப்படி மிரட்டி கொண்டிருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதவள் வசியை அடித்தேன் என்று சொன்னதும் பதறிவிட்டாள். அவள் கண்கள் இரண்டும் துடித்தது அவனுக்காக. என்ன அடிச்சிங்களா? கொஞ்சம் திக்கி திணறி பதட்டமாக கேட்டவளை கண்டு அவன் கோபம் இன்னும் அதிகமானது. இவ்வளவு நேரம் படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் விட்டு அவனை அடித்தேன் என்று சொன்னதும் பதறிக்கொண்டு கேட்டவளை கண்டு அவனுக்கு வெறியாகி விட்டது. ஆமா அடிச்ச, ரத்தம் கொட்டுச்சு. ஆமா அவன் அடிச்சான்னு சொன்னதும் உனக்கு எதுக்கு பதறுது? என்ன விஷயம் சொல்லுடி. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஓடுதா என்ன? என்றவன் அவள் தாடையை வலிக்கும்படி பிடித்தான். மான்விழி கண்கள் இரண்டும் கலங்கியது. அந்த மான்விழி கண்கள் இரண்டும் அப்படி சிவந்து போயிருந்தது. அவள் கண்களை பார்த்தான். அப்படி அந்த கண்களில் என்ன கண்டானோ தெரியவில்லை. அவன் பிடி தளர்ந்தது. கோபமாக எழுந்து அங்கும் இங்கும் நடந்தவன் ஒரு சிகரெட் எடுத்து மீண்டும் பற்ற வைத்தான். என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் ரொம்ப மோசமானவன். நான் இவ்ளோ பொறுமையா பேசுறது உன் நல்ல நேரம். அவனை விட்டு விலகி இருக்கலன்னு வை, அவனை கொன்னு புதைச்சிருவேன். புரியுதா? கர்ஜனையான குரலில் சொன்னான். மான்விழி அமைதியாக இருந்தாள். புரியுதா? கத்தினான். அவள் தலை வேகமாக ஆடியது. போ என்றான் புகையை விட்டபடி. மான் வேகமாக அங்கிருந்து எழுந்து ஓடி வந்தவள் எதிரே வந்த மோனியைக் கண்டு அப்படியே நின்றவள் அவசரமாக அவள் கன்னத்தில் வடியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அடியே மானே, எங்கடி போன? என் கூடதான் நடந்து வந்த, திடீர்னு ஆள காணோம். அது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதுதான். தயக்கமாக சொன்னவள் முகத்தை துடைத்துக் கொண்டாள். என்ன முகம் என்னவோ மாதிரியா இருக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? உண்மையான அக்கறையுடன் கேட்டாள். இல்லையே, அப்படிலாம் இல்லையே. திக்கி திணறி சொன்னவளை கண்டு மோனியின் புருவம் சுருங்கியது. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா மானே? சந்தேகமாய் கேட்டாள். அப்படிலாம் இல்ல மோனா. அவள் கொஞ்சம் புன்னகை செய்தபடி சொன்னாள். சரி வா என்று அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றாள் மோனி. மான்விழி அங்கிருந்து போகும்போது கடைசியாக ஒருமுறை அந்த பக்கம் திரும்பி பார்க்க தீரன் அங்கு நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். மான்விழிக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் கவனம் எல்லாம் வசீகரன் மீதுதான் இருந்தது. தீரன் அடித்து விட்டேன் என்று சொன்னதிலிருந்து அவளுக்கு மனசு சரியில்லை. அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். சீனியர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு தடப்புடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். மோனியும் திக்கியும் ஆபீஸ் ரூமிலிருந்து ஏதோ சர்டிபிகேட் கரெக்ஷன் என்று அழைக்கவும் செல்லும் சமயம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விழி வேகமாக வசீகரனை தேடி ஓட அங்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வசி மானை பார்த்ததும் அவளை நோக்கி நடந்து வந்தான். மான் கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே அவன் மூக்கில் இருந்த காயத்தையும் அது மட்டும் இல்லாமல் அவன் கன்னத்தில் இருந்த காயத்தையும் கவனித்து விட்டாள். என்ன விழி இந்த நேரத்துல வந்திருக்க? அவள் மீது பார்வையை பதித்தான் வசி. அவள் கண்கள் கலங்கியது. அவன் அடிபட்ட இடத்தில் அவள் கண்கள் ஆழமாக நோக்கியது. ஏய், வாட் ஹேப்பன்? எதுக்கு அழுற? பதட்டமாக கேட்டவன் அவன் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டு அவசரமாக அவள் அருகே ஓடி வந்தான். திடீரென்று அவள் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் பதறிவிட்டான் அவன். சாரி மிஸ்டர் ஜோ, அழுதபடியே சொன்னாள். எதுக்கு விழி? முதல்ல கண்ணத்தோட, எல்லாரும் பாக்குறாங்க. நீ இப்படி தேம்பி அழுறத பார்த்தா அப்புறம் நான் தான் என்னமோ செஞ்சுட்டேன்னு நினைப்பாங்க. ஏற்கனவே என்ன எப்படி டார்கெட் பண்ணலான்னு காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது நல்ல காரணமா மாறிடும். கண்ணத்தோட என்றான் சுற்றி பார்த்தபடி. அவன் சொன்னது போல சுற்றியிருந்தவர்களின் கண்கள் அவர்கள் மீதுதான் இருந்தது. விழி கண்ணை துடைத்தாள். என்னாலதானே அவர் உங்களை அடிச்சாரு, கொஞ்சம் விம்மியபடியே சொன்னாள். இங்க பாரு, ஒன்னால ஒன்னும் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத. அவனுக்கு வந்ததுல இருந்தே என்ன பிடிக்கல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டான். அழுகாத விழி, கஷ்டமா இருக்கு. நான் உங்க கூட பேசுறது அவருக்கு பிடிக்கல. உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் மிஸ்டர் ஜோ. கொஞ்சம் தயங்கியபடியே சொன்னவள் கண்கள் இரண்டும் அப்படி சிவந்து போனது. சோ வாட்? அதனால பேசாம இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா விழி? அவன் கேட்ட விதத்தில் அவளுக்கு இன்னும் கண்கள் கலங்கியது. விழி, என்ன நிமிந்து பாரு. அவள் மெல்ல அவனை நிமிந்து பார்த்தாள். அழுகாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் விழி, பிளீஸ். இந்த கண்ணீர் வேணாம், கண்ணத்தை தொட. அவள் அமைதியாக பல்லை கடித்தாள். வசி அவள் அருகே நின்று அவள் கன்னத்தை துடைத்து விட்டான். அழுகாதடி என்றான் ஆறுதலாக. அவள் சரி என்று தலையாட்டினாள். நான் இருக்கேன். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு எதுக்கு பயப்படுற? அவன் அடிக்கிறதுனால நான் பயந்துட மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் போதும். பயப்படாத, புரியுதா?
ஆனா அவர் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது விழி. அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையை கொஞ்சம் என் மேல வை என்றான் கனிவான குரலில். விழி அவளின் துப்பட்டா கொண்டு அவன் வீங்கிய கன்னத்தில் மெல்ல ஒத்தடம் வைத்தாள். அவர் அப்படித்தான், நீங்களும் அவரை மன்னிச்சிருங்க என்றாள் அவளும் சாந்தமான குரலில். உனக்கு அவன் மேல கோவமே இல்லையா விழி? விழி இல்லை என்று தலையாட்டினாள். ஏன் தெரியல, பழகிருச்சோ என்னமோ. ஆனா நீங்க அடி வாங்குறது தாங்க முடியாது. கவனமா இருங்க, நான் போறேன் என்றவள் 2 எட்டு எடுத்து வைத்தாள். விழி. ஹா. அவள் திரும்பி பார்த்தாள். தேங்க்ஸ். அந்த கன்னத்தை வருடியபடி சொன்னான். எதுக்கு? எனக்காக பதட்டப்பட்டு ஓடி வந்தியே அதுக்கு. மறுபடியும் மறுபடியும் என் அம்மா பக்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கிற விழி. அகைன் தேங்க்ஸ். அவள் கடையோர இதழில் சிறு புன்னகை எட்டி பார்த்தது. நான் கடைசி வரைக்கும் உன் டான்ஸுக்கு வெயிட் பண்ணுவேன். நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. கத்தி சொன்னான் அவள் முதுகுக்கு பின்னே. அதை கேட்டபடியே நடந்தவள் இதழில் அடுத்த நொடி சோகம் வந்து குடிக்கொண்டது. சாரி ஜோ, உங்க நம்பிக்கையை உடைக்க போறேன். என்னால முடியாது ஜோ என்றவள் உதட்டை கடித்து கொண்டாள். அடுத்த நாள் சீரும் சிறப்புமாக ஃபங்க்ஷன் ரெடியானது. காலேஜ் களை கட்டியது. அத்தனை பேரும் ஆடம்பரமாக ஆடை அணிந்து பட்டையை கிளப்பி கொண்டிருக்க, அங்கு அத்தனை வேலைகளுக்கு நடுவே வசீகரன் கண்கள் தேடியது என்னவோ மான்வழியாளைத்தான். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.